பொங்கல் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பொங்கல் பொங்கட்டும், மகிழ்ச்சி தங்கட்டும், மஞ்சள் மணக்கட்டும், கரும்பு இனிக்கட்டும். வழக்கமான வாழ்த்துக்கள் இவை. சர்க்கரை பொங்கல் வைப்பது சிலருக்கு பழக்கம். ஆனால் முற்றத்தில் அடுப்பு மூட்டி வெண்பொங்கலில் பாலை ஊற்றி கீழே வழி விடுவதை தமிழரின் வழக்கம். எல்லா பொங்கலையும் விட தேர்தல் காலங்களில் வரும் பொங்கலுக்கு சிறப்பு கூடும். 2021 பொங்கல் 2500 ரூபாய் கிடைத்தது. 2026 பொங்கலில் 3000 பெறப்பட்டது. 2025 என்ன பாவம் செய்தது? சர்க்கரையும் கரும்பும் பச்சரிசி மட்டுமே மிச்சமானது. குடும்பமாக சேர்ந்து வைப்பதற்கு பெயர்தான் பொங்கல். குடும்பமாக சேர்ந்து வைப்பதற்கு பெயர்தான் பொங்கல். ஆனால் தைலாபுரம் தோட்டத்து பொங்கலில் மகன் இல்லை என்று பொங்குகிறார்கள். பொங்குகிறவர்களுக்கு தெரியாதா இது அரசியல் பொங்கல் என்று? பொங்குவதற்கு எந்த காரணமும் இல்லாமல் பனையூர் பானை கரூரில் பொங்கு பொங்கு என்று பொங்கியது 41 உயிரை காவு வாங்கியது. பொங்குவதற்கு எந்த காரணமும் இல்லாமல் பனையூர் பானை கரூரில் பொங்கு பொங்கு என்று பொங்கியது 41 உயிரை காவு வாங்கியது. டெல்லியில் அந்த பானையில் அடியில் நெருப்பை மூட்டி புத்தரிசி போட்டு பாலை ஊற்றி பொங்கு பொங்கு என்று பொங்கு வைக்க எல்லா வேலைகளையும் செய்கிறார்கள். ஆனால் பொங்குவதற்கு எல்லா காரணம் இருந்தும் அந்த பனையூர் பானை ஜனநாயகம் நினைத்து பொங்காமல் கமுக்கமாக இருக்கிறது. அந்த பனையூர் பானை ஜனநாயகம் நினைத்து பொங்காமல் கமுக்கமாக இருக்கிறது. இது போன்ற பானைகள் பார்த்து பார்த்து தான் பொங்கும். இது போன்ற சுயநல பானைகள் பார்த்து பார்த்து தான் பொங்கும். இந்த சுயநல பானைகள் நம் பசி போக்காது என்றும், இந்த சுயநல பானைகள் பசி போக்காது என்றும், இந்த நேரத்தில் பராசக்தி ஆதிக்கத்துக்கு எதிராக பொங்கி பொங்கி வழிந்தது 66 மொழி போராட்டத்தை நம் கண் முன் நிறுத்தியது. ஜிஎஸ்டி போட்டு தமிழ்நாட்டுக்கு சேர வேண்டிய தொகைகளை நிறுத்தி 100 நாள் வேலைக்கு நிதியை தடுத்து நீட்டை கொண்டு வந்து மருத்துவ மாணவர்கள் கனவை சிதைத்து புதிய கல்வி திட்டத்தை ஏற்றால்தான் நிதி தருவேன் என 10 ஆண்டுகளுக்கு மேலாக ஒன்றியம் நம்மை மிரட்டுவதை நாம் ஒன்றும் அறியாதவர்கள் அல்ல. சர்வேசா என செவினேனு கிடக்கும் சர்வே கல்லில் கலவர தீபம் ஏற்ற கும்பல் ஒன்று பொங்கு பொங்குன்னு பொங்குது. கலவர தீபம் ஏற்ற கும்பல் ஒன்று பொங்கு பொங்குன்னு பொங்கியது. திராவிட மாடல் அரசு அதனை இடது கையால் அடக்கியது. 2026 திராவிட பொங்கல் மீண்டும் பொங்கும். அதில் கலவர கும்பலின் ஆட்டம் அடங்கும். இந்தியா கூட்டணி வைக்கும் சமத்துவ பொங்கலில் தான் நமக்கு வாழ்க்கை உள்ளது. சொன்ன பானைகள் பொங்காமல் இருப்பது நாட்டுக்கு நமக்கு நல்லது. அனைவருக்கும் பொங்கல் மற்றும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.